ஐலாண்ட் படம் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபைனலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நேத்து வரைக்கும் ரிலீஸ்ல ப்ராப்ளம் இருந்தது. 85 கோடி கடன் திருப்பி தரணும் அப்படிங்கிறதுனால நேத்து வரைக்கும் ரிலீஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. பட் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. இவ்வளவு வருஷமா வெயிட் பண்ணதுக்கு செம்மையான ட்ரீட் தான் குடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த படத்த எடுக்கறதுக்கு எத்தன பேத்தோட சேலரிய சாக்ரிஃபைஸ் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்த எடுத்திருக்காங்க. அவ்வளோ நாளா வெயிட் பண்ணதுக்கு செம்மையான ஒரு ட்ரீட் தான் நமக்கு தந்திருக்காங்க. இந்த படத்துல வர 60% ஆஃப் சீக்வென்ஸ நாம ஆல்ரெடி ட்ரெய்லரோட ஹிடன் டீடைல்ஸ்ல நம்ம பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். மறக்காம அந்த வீடியோவை செக் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பாசிட்டிவ் என்னன்னு அப்படின்னா, இந்த படம் லிட்டரலா ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் தான். கிராஃபிக்ஸ் தான் இந்த படத்தோட பெரிய ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. முக்கியமா அந்த ஏலியனோட ஒவ்வொரு அசைவும் பார்த்தீங்கன்னா, அந்த டிசைனும் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவங்க வர எல்லாரும் ரசிக்கும்படியா இருந்தது. அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருக்குன்னே சொல்லலாம். சில இடத்துல கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும், இது ஒரு சின்ன படங்கிறதுனால அது ஒரு பெரிய நெகட்டிவா நமக்கு தெரியல. சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். அந்த வகையில அவரோட ஆக்டிங்கும் சரி, அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி இந்த படத்துல ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவரோட எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் இங்க நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர ஒவ்வொரு சாங்ஸுக்கும் நல்லாவே டான்ஸ் பண்ணி நீட்டான ஒரு பிக்சரை குடுத்திருக்காரு. அடுத்ததா ரகுல் பிரீத் சிங் படத்துல தேவையான அளவு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெருசா இவங்களுக்கு ஆக்டிங் ஸ்கோப் இல்லைனாலும் அவங்களுக்கு தேவையானதை நீட்டா செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரகுமான் சார் இந்த படத்துல மியூசிக்ங்கிறது அந்த அளவுக்கு எடுபடல. அது மட்டும் இல்லாம படமும் மியூசிக்கை டிபெண்ட் பண்ணி இல்ல. பட் ஏலியன் வர இடத்துல எல்லாம் பிஜிஎம் நல்லாவே கொடுத்திருக்காரு. அந்த ஸ்பேஸ்ஷிப் வர சீன் ஆகட்டும், அந்த ஏலியனோட சண்டை போற சீன் ஆகட்டும், எல்லாமே சூப்பரா கொடுத்திருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இதை கண்டிப்பா மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏலியனுக்கு டப்பிங் கொடுத்த சித்தார்த், அவர் கொடுத்த டப்பிங் இந்த ஏலியனுக்கு ரொம்பவே சூட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கு. அடுத்ததா நம்ம நெகட்டிவ்ஸ்க்கு போயிடலாம். நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. படத்தோட பட்ஜெட் ரொம்ப கம்மிங்கிறதுனால நம்ம கிராபிக்ஸை எந்த வகையிலும் குறை சொல்லிட முடியாது. சில இடத்துல கிராபிக்ஸ் நல்லாவே மிஸ் ஆச்சு. படத்துல ஒரு ட்ராப் சீன் வரும். அந்த ட்ராப்ல சிவகார்த்திகேயனும் சரி, ரகுல் பிரீத் சிங்கும் சரி 2 பேருமே ட்ராப் ஆகிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அதுல ரகுல் பிரீத் சிங் வேணும்னே போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. அது எல்லாமே வந்துட்டு சரியா எழுதப்படல. அது நீட்டாவே தெரிஞ்சது. ஏலியன் கேரக்டரை நல்லாவே எழுதியிருந்தாங்க. ஆனா எனக்கு என்னமோ கிளைமேக்ஸ்ல மட்டும் மிஸ் ஆயிருச்சோன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அது என்னன்னா, நீங்க எந்திரன் படத்துல சிட்டி கிளைமேக்ஸ்ல நம்மள விட்டு போகும்போது நம்ம எமோஷனலா அந்த சிட்டி கூட கனெக்ட் ஆயிருப்போம். அதே மாதிரியான சீக்வன்ஸ் தான் இதுல ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா இதுல என்னமோ சரியா ஒட்டல. அந்த ஏலியன் கதாபாத்திரத்தோட நாம சரியா ஒட்டல. அதனால என்னவோ தெரியல, அந்த சீக்வன்ஸ் மட்டும் எனக்கு ரொம்பவே கம்மியா தெரிஞ்சது. இது ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் அப்படிங்கிறதுனால ஸ்டண்ட் சீக்வன்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா கொரியோகிராஃப் பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. சில இடத்துல வர ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் சரியா பர்ஃபார்ம் பண்ணல. அது மட்டும் இல்லாம நம்புற மாதிரியும் இல்ல. நிறைய இடத்துல நிறைய பிளாட் ஹோல் இருக்கிற மாதிரியான ஸ்டண்ட் சீக்வன்ஸை தான் அவங்க கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. இந்த ஏலியனுக்கு நிறைய பவர் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான பவர்ஸ் இருக்குன்னு கெஸ் பண்ணவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. இந்த ஏலியனால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு சீனா எடுத்திருந்தாங்கன்னா பாக்குறவங்களுக்கு நிறைய புரிதல் இருக்கும். மத்தபடி இதை தாண்டி எனக்கு எந்த ஒரு குறையும் இந்த படத்துல இல்ல. இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்டை எடுத்து இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி தன்னுடைய கெரியரையே தியாகம் செஞ்சு இப்படி ஒரு படத்தை கொடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு இந்த படம் ஒர்த்துன்னு தான் சொல்லணும். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சது. நான் இந்த படத்துக்கு 100க்கு 80 மார்க் நான் தாராளமா தருவேன். கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ண வேண்டிய படம் தான். முகம் சுளிக்கிற அளவுக்கு எந்த ஒரு சீனுமே இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான சினிமா அண்ட் கிரிக்கெட் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம கிசா டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அது வரைக்கும் இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye.